ஆமென். வசனத்தை சபையார் யாவரும் எடுத்திருப்பீங்க நேரத்துக்கு எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், பக்கம் புதிய ஏற்பாட்டில் 226 226 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், அதின் 7, 8, 9 வசனங்களை சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாமா? அப்படியே ம் நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ஒரு வார்த்தை தான் நம்ம வாசிச்சோம். யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னாரு? விசுவாசிகளை பார்த்து, சபையை பார்த்து. பவுல் சொன்ன வார்த்தை, அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நாம் இந்த மாதத்திலும் இந்த வார்த்தையை நமக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். நாம் விசுவாசிப்போம். என்னவென்று? என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை அழைத்தவர், நம்மை அழைத்தவர், நமக்கு நன்மை செய்யும்படி நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஸ்தோத்திரம். இங்க பவுல் எந்த சூழ்நிலையில இந்த சபைக்கு இந்த வார்த்தையை சொல்றாருன்னு பார்த்தா, இந்த கொரிந்து நிருபம் முழுவதுமே ஒரு கண்டிப்பை வெளிப்படுத்தக்கூடியதான ஒரு நிருபமாய் காணப்படும். உங்களுக்கு முதல் அதிகாரத்துல முதல் 10 வசனம் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்த்துதல் வசனத்தை போல உங்க கண்களுக்கு காணப்படும். முதல் 10 வசனம் வாழ்த்துதல் வசனம் போல காணப்படும். உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வாழ்த்துறேன், உங்களை நான் விசாரிக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன்லாம் அவர் நல்ல மெதுவா பேசிட்டு வருவாரு. 11வது 10வது வசனத்திலிருந்தே தன்னுடையதான இந்த நிருபத்தின் நோக்கத்தை பவுல் பேச ஆரம்பிச்சிருவார். என்ன பேசுவார்னா, சபைக்குள் சில குறைபாடுகள் ஏற்படுது. சபைக்குள் சில குறைபாடுகள் ஏற்படுது. குறைபாடுகள் ஏற்படும் பொழுது அந்த குறைபாடுகளை அந்த சபை விசுவாச ஒரு குடும்பம் வந்து பவுலுக்கு வந்து சொல்றாங்க. அந்த சபையில விசுவாசிகளா இருக்கிற ஒரு விசுவாச குடும்பமானது பவுலை, அந்த சபையின் ஸ்தாபராகிய பவுலை பார்த்து, பவுலே, நீங்கள் ஸ்தாபித்த இந்த சபையில நிறைய குளறுபாடுகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, வாக்குவாதங்கள் இருக்கு. இந்த சபையை நீங்க எப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு உருவாக்குனீங்க? இயேசு கிறிஸ்துவை குறித்து எங்களுக்கு எப்படிப்பட்ட பிரசங்கங்கள்லாம் பண்ணீங்க? அவருடைய நாமத்தினால் எத்தனை அற்புத அடையாளங்களுக்கு நீங்க காண்பித்து எங்களை விசுவாசத்தை நீங்க வளர்த்தீங்க. ஆனால் விசுவாசத்தில் வளர்க்கப்பட்ட விசுவாசிகள், அற்புதங்களை கண்ட விசுவாசிகள், சத்தியத்தை கேட்ட விசுவாசிகள், உபதேசத்தை கேட்டு உபதேசத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய விசுவாசிகள், வேதத்தை வாசிக்கிற விசுவாசிகள், இன்றைக்கு அந்த சட்ட திட்டங்களுக்கு சபை கீழ்ப்படியாமல் சில பிரிவினையான காரியங்களை சபை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சபைக்கு வர வேண்டும் என்று சொல்லி குடும்பம் வந்து பவுல் அழைக்கிறாங்க. பவுல் உடனே வர முடியாத சூழ்நிலை இருந்தபடியினால் அவர் நிருபத்தை எழுதுகிறார். அதுவே இந்த முதலாம் நிருபம். நிருபத்துல பவுல் எதையெல்லாம் குறித்து கண்டித்து பேசுகிறார்னு பார்த்தா, முதலாவது நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்தோத்திரம் பவுலுக்கு இந்த விஷயத்தை வந்து சொன்ன குடும்பம் யாருன்னா, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தின் 10வது வசனமும் 11வது வசனத்தையும் வாசிக்கலாமா? சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏன் புத்தி சொல்றாராம்? ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டு என்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. கொரிந்து சபையில் இருக்கக்கூடிய குலேவியால் என்கிறதான ஒரு குடும்பம், அந்த வீட்டார் பவுலுக்கு சொல்றாங்க, சபையில் வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. சபையில் ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை போடுறார். இங்க ஐக்கியம் இல்லை, ஒற்றுமை இல்லை, பிரிவினை தான் இருக்கு அப்படின்னு. வேற என்னென்ன காரியங்கள் அந்த சபையில நடந்திருக்குன்னு அந்த வீட்டார் சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதே 5ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்கலாமா? உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபசாரமாய் இருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்பாய்
இருமாப்படைந்திருக்கிறீர்கள். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில். போதும் போதும், அங்க வாச நிறைய வாசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பவுல் சொல்றாரு, இப்படிப்பட்ட காரியமும் ஏன் சபைக்குள்ள நடக்குது, இதுவும் என் காதுக்கு வருது அப்படின்னு. அடுத்து 11ஆம் அதிகாரத்துல 11ஆம் திருப்பி கொண்டு அதுல 18வது வசனத்தை வாசிங்களேன். 11ஆம் அதிகாரத்தின் 18வது வசனம். முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். ஸ்தோத்திரம். சிலவற்றை நம்புற மாதிரியே இருக்கு, நான் நம்புறேன், நான் கேள்விப்படுறேன். பிரிவினை சபைக்குள்ள என்ன பண்ணுது இருக்கு என்பது. அடுத்து என்ன சொல்றாருன்னா, அதே 15ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிக்கலாமா? கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? அப்ப அடுத்த காரியத்தை சொல்றாரு, உபதேசத்துல சிலர் என்ன பண்றீங்க, புரட்டல் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறத பவுல் அங்க சொல்றாரு. அதே 7ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்கலாமா? 7ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. போதும் போதும், அங்க இருக்கிற வசனையை குறித்து வச்சுக்காங்க. அங்க கணவனை குறித்தும் மனைவியை குறித்து அங்க ஒரு புத்தி சொல்லுதல் அங்க என்ன பண்ணப்பட்டிருக்கும். அப்ப கொரிந்து சபையில் இருக்கக்கூடியதான கணவன் மனைவி குடும்பமும் சரி, தனிப்பட்ட ஒரு நபரும் சரி, எல்லாருமே எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விலகி தங்களுடைய சுய காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை பவுலுக்கு அந்த குடும்பம் தெரியப்படுத்தியதை பவுல் அறிந்து அதை விசாரித்து நான் நம்புகிறேன்னு சொல்லி அறிக்கை பண்ணதுக்கு அப்புறமாகத்தான் அவர் இந்த நிருபத்தை என்ன பண்றார். ஏன்னா காதுக்கு ஒரு விஷயம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்ணை மூட்டு பவுல் என்ன பண்றார், நிருபத்தை விறுவிறுன்னு எழுதி, நீ ஏன்டா அப்படி இருக்க, நீ ஏன்டா இப்படி, இந்த குடும்பம் இப்படின்னு சொல்லிட்டு பவுல் என்ன பண்ணல, எழுதல. சொன்ன காரியங்கள் உண்மையா பொய்யான்னு ஃபர்ஸ்ட் விசாரிக்கிறார். விசாரிச்சதுல நிறைய காரியம் நம்பத்தக்கதா இருக்கிறது என்பதை பவுல் இங்க என்ன பண்றாரு, நிருபத்துல எழுதுறாரு. அப்ப அழைத்த தேவன் உண்மை உள்ளவரா இருக்க, அழைக்கப்பட்ட நாமோ அடிக்கடி தேவனுடைய உண்மை தன்மையிலிருந்து விலகுகிறோம் என்பதை இந்த நிருபத்தின் மூலம், இந்த சபையின் மூலமாய் நாம் இன்றைக்கு என்ன பண்ண போறோம், சிலவற்றையை நாம் தியானித்து அதில் சிலவற்றை நமக்குள் இருக்குமானால் நம்ம அதை விட்டு விலக்கி நம் தேவனோடு அந்த உண்மைக்கு ஏற்ற அந்த நிலையில் நாம் காணப்பட வேண்டும் என்பதை இன்று பிரசங்கத்தின் ஆதாரமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு பிரசங்கத்துடைய மைய கருத்து என்ன, நாம் எந்தெந்த காரியத்தில் தேவனிடத்தில் உண்மை இல்லாதவர்களாய் இருக்கிறோம், அதை நமக்கு சுட்டி காட்டியும் நாம் சிலவற்றை நாம் செயல்படுத்தாமல் இருந்திருப்போம். அந்த உண்மை தன்மைகளை இன்றைக்கு நாம் கர்த்தருடைய கருத்துல நாம் தியானித்து நாம் விட்டு விலக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கலாமா? கேட்பீங்களா? சந்தோஷமா கேட்பீங்களா? ஆமென். அப்ப பவுல் இங்க 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தின் 7-8 வசனத்துல சொல்றது என்ன சொல்றாரு, அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறை இல்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். அப்ப இந்த சபை எப்படிப்பட்ட சபையா முதலாவது இருக்கு, எல்லா வரத்திலும் நிறை உள்ளவர்களை அவங்க என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. என்ன வரம், வரங்கள் என்று பார்க்கிறப்ப அநேக வரங்களை நம்ம சொல்லலாம். அதுல குறிப்பிட்ட சில வரங்களை பார்க்கும்போது சுகம் அளிக்கிற வரங்கள் இருக்கிறது, தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய வரங்கள் இருக்கிறது, தீர்க்க தரிசனத்தை வியாக்கியானம் பண்ணக்கூடியதான வரங்கள் இருக்கிறது. அதே 1 கொரிந்தியர்ல பவுல் இந்த லிஸ்ட் போடுவார். 12 அன்பை குறித்து பவுல் அழகாக சொல்லியிருப்பாரு. 13ஆம் அதிகாரத்துல வாசிங்களேன், முதல் வசனத்தை இந்த பேசல வசனங்களை வாசிங்களேன். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால்
இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. போதும் போதும். நீங்க அப்படியே தொடர்ந்து 10வது வசனம் வரைக்கும் நீங்க என்ன பண்ண குறிச்சு வச்சுக்காங்க. அங்க பவுல் அடிகளால் அழகா கொரிந்தியருக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு. நீ வரங்களை பிரயோஜனப்படுத்துகிறவனாய் இருந்தாலும் உனக்குள் ஐக்கியம் இல்லை என்றால், உனக்குள்ள தேவ அன்பு இல்லை என்றால், நீ வரங்களை பெற்று காத்திருப்பது வீணான காரியம். அங்க அப்படித்தானே சொல்றாரு. நீங்க 7வது வசனத்தை சொல்றாரு, அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறை இல்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். எப்படிப்பட்டவர்களாய் சபையார் காத்திருக்கிறாங்களாம்? எந்த ஒரு குறைவும் இல்லாத, வரங்களில் குறை இல்லாதவர்களாய் அந்த சபையார் நிறைவுள்ளவர்களாய் இருக்கிறாங்க. ஆனா பவுல் எதை சுட்டி காட்டுகிறாருன்னு கேட்டா, நீங்க வரத்தில் நிறைவுள்ளவர்களா இருக்கிறீங்க, குணத்தில் குறை உள்ளவர்களா என்ன பண்றீங்க, காணப்படுறீங்க. நமக்குள் அநேக நேரத்தில் நமக்குள் வரங்கள் நிறைய செயல்படும், ஆனா குணம்னு கேட்டாக்க இருக்காது. அதே வரங்களை குறித்து நம்ம பார்க்கணும்னா அதே 12ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல சில வசனத்தை வாசிங்களேன். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சபைகளுக்குள்ள எப்படிப்பட்ட வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? குணமாக்குற வரத்தை கொடுத்திருக்கிறாரு, அந்நிய பாஷை பேசக்கூடிய வரங்களை கொடுத்திருக்கிறாரு, வரங்களை வியாக்கியானம் பண்ணத்தக்கதான கிருபையில கொடுத்திருக்கிறாரு, அற்புதங்களை செய்யறதற்கும், அடையாளங்களை காண்பிக்கிறதுக்கும், பகுத்து போதிக்கிறதற்கும், பற்பல பாஷைகள் பேசுவதற்கும், இப்படி எல்லா வரத்தையும் கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிறார். எந்த சபைக்கு கொடுத்திருக்காரு? கொரிந்து சபைக்கு ஆவியானவர் கொடுத்திருக்காரு. ஆனா சபையாரோ வரங்களை பயன்படுத்தினவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சரியாய் கர்த்தருக்கு நேரம் என்ன பண்ணல. அதத்தான் 13ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, நீ எவ்வளவு காரியமும் இருந்தும் உன்னிடத்தில் அன்பு இல்லைன்னா நீ எதற்குமே பிரயோஜனம் இல்லாதவனை காணப்படுகிறியே. உனக்குள் வரங்கள் கொடுத்து எதற்கு, உனக்கு ரட்சிப்பு கொடுத்து எதற்கு, உனக்கு கிருபையை கொடுத்து எதற்கு உனக்கு இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில எதுக்கு நீ காத்திருக்கிற? தேவ அன்பை வெளிப்படுத்த முடியாதவன் வரங்களை வெளிப்படுத்துவதற்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத இங்க பவுல் என்ன பண்றாரு? முதல் வசனத்துல கேள்வியை வச்சுட்டு 13வது வசனத்துல ஆன்சர் என்ன பண்றாரு? கொண்டு கொடுக்கிறாரு. அப்ப நாமும் அநேக நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறோம். எப்படிப்பட்டவங்களா காத்திருக்கிறோம்? நல்ல அந்நிய பாஷைகளை பேசிக்கிட்டு, ஆவியில நிறைஞ்சுக்கிட்டு, அப்படி யுத்தம் பண்ணுவோம். சிலருடைய ஜெபத்தெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அப்படியே அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவர்கள் நாவிலிருந்து அக்கினி மழை பொழிய ஆரம்பிக்கும். அந்த அக்கினி மழை பொழியும் பொழுது அந்த ஆவியின் பட்டயம் வெளிப்பட ஆரம்பிக்கிறப்ப அந்த ஸ்தோத்திரம் அப்படியே ஒரு யுத்த களமே ஒரு கண்ணுக்கு முன்னாடி காண்பித்துட்டு போயிருவாங்க. எப்ப? காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது. ஆனா பவுல் சொல்றாரு, நீ ஜெபிக்கிறதெல்லாம் சரிதாப்பா, ஆனா உன்னுடைய கிரியைகள் ஏன் சரியில்லாம இருக்கு? வரங்கள் ஓகே, அந்நிய பாஷை பேசுறது தப்பு கிடையாது, நல்ல போராடி ஜெபிக்கிறது. ஏன்னா அந்நிய பாஷை பேசுறது தேவனோட ரகசியம் பேசுறான்னு வேதம் சொல்லுகிறது. நீ தேவனோட ரகசியம் பேசுறதெல்லாம் சரிதான், நான் வேணான்னு சொல்லல. நீ கட்டி ஜெபிக்கிறது நல்லதுதான், நான் வேணான்னு சொல்லல. நீ சிலருடைய பலவீனத்துக்காக அவர் குணமாக்கப்படணும்னு ஜெபிக்கிறது நல்லது, நான் வேணான்னு சொல்லல. ஆனா குறைபாடு உள்ளவனா ஏன் இருக்கிற? ஏன் குறைபாடு உள்ளவனா இருக்கிற? அதேதான் 8வது வசனத்துல எடுத்து கேட்கிறாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளில் நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களா இருக்கும்படிக்கு முடிவு பரியந்தம் அவர் உங்களை சிறப்படுத்துவார். அப்ப என்னத்தை அவர் சொல்றாரு? நீ குற்றஞ்சாட்டப்படாதவனா இருக்க காப்பாத்திக்க உன்னைய. ஏன்னா உன் மேல நிறைய புகார் என்ன பண்ணுது? வந்தனாலதான் அந்த நிருபத்தை நான் எழுதுறேன்.
அப்ப நீ குற்றம் சாட்டப்படாதவனா நீ வாழ்றதுக்கு என்ன பண்ண? நீ பிரயாசம் எடுன்னு சொல்லி இங்க பவுல் தன்னுடைய நிருபத்து மூலமா கொரிந்துக்கு சொல்றாரு. உனக்கு எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா ஏன் உன்மேல் குற்றஞ்சாட்டும்படியான வாழ்க்கையை நம்ம வாழணும்? பவுல் சபையை பார்த்து கேட்கிற கேள்வியும், இன்றைக்கு ஆவியானவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வியும், உனக்குள் நான் அழைத்த அழைப்பு உண்மையாய் உனக்கு இருக்கும் பொழுது, நான் உனக்கு கொடுத்த வரங்கள் உனக்குள் உண்மையாய் செயல்படும் பொழுது, நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உண்மையாய் செயல்படும் பொழுது, நாம் மாத்திரம் ஏன் குற்றஞ்சாட்டப்படுவதற்கு பாத்திரவான்களாய் காணப்படுகிறோம்? நம்மிடத்தில் குற்றஞ்சாட்டுவதற்கு எத்தனை காரியங்கள் இருக்கிறது? என்னிடத்தில் குறை ஒன்றும் இல்லை என்றால், என்னிடத்தில் குற்றம் ஒன்றும் இல்லை என்று சொல்வதற்கு நம்மால் சுத்தமா முடியாது. என்னிடத்தில் சில குற்றங்கள் உண்டு, நம்மிடத்தில் சில குற்றங்கள் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுது, நீ குற்றஞ்சாட்டப்படாதன இருப்பதற்கு, குற்றஞ்சாட்டப்படாதன இருப்பதற்கு கிறிஸ்து உன்னை ஸ்திரப்படுத்துவாராக. என்னால முடியாதுப்பா, இயேசுதான் உன்னை என்ன பண்ணணும்? நீ குற்றம் இல்லாதவனா இருப்பதற்கு இயேசுதான் உதவி செய்யணும். இயேசு அப்படி செய்வாரா? நம்மேல் குற்றம் சாட்டப்படாதவனா இருப்பதற்கு இயேசு நம்மளை ஸ்திரப்படுத்துவாரா? ஸ்திரப்படுத்துவார், ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். சகேயு என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் ஸ்திரப்படுத்தினார். அவன் குற்றஞ்சாட்டப்பட்டவன், அநியாயமாய் அவன் வசூலிக்கிறவன் என்ற குற்றஞ்சாட்டப்பட்டவன். 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு வரியை வசூலிக்கிறவன் என்று குற்றஞ்சாட்டப்பட்டவன், அநியாயமாய் வட்டி வாங்குறவன் என்று குற்றஞ்சாட்டப்பட்டவன். ஆனால் அவன் மேல் சுமத்தப்பட்ட குற்றங்களை இயேசு என்கிற ஒருவர் அவனுடைய வாழ்க்கையில் வந்ததற்கு அப்புறமாய் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் என்னவென்றால், அவன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். அப்படி என்றால் நம்மிடத்தில் அநேக குற்றஞ்சாட்டக்கூடிய காரியங்கள் இருக்கு. ஆனால் அது குற்றமா குற்றம் இல்லையா என்பது நமக்கு தெரிய மாட்டேங்குது. சகேயுவுக்கு இத்தனை ஆண்டு காலங்களாய் அவன் வாழ்ந்த வாழ்க்கை குற்றஞ்சாட்டப்பட்ட வாழ்க்கை என்பது சகேயுவுக்கு என்ன பண்ணல, தெரியல. எப்ப சகேயுவுக்கு தெரிய வருதுன்னா, இயேசு எப்ப சகேயுவை சந்திச்சாரோ, இயேசு எப்ப சகேயுவின் வீட்டுக்குள் போனாரோ, இயேசு எப்பொழுது சகேயுவின் வீட்டுக்குள் காலடி எடுத்து வைத்தாரோ, அதற்கு பின்பாய் காலடி எடுத்து வைத்த சகேயுவுக்கு ஒரு உணர்வு ஏற்படுது, எனக்குள் பாவம் இருக்கிறது. அப்ப நமக்குள் பாவம் இல்லை என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் காணப்படும் வேதம் நமக்கு தெளிவா சொல்லுகிறது. என்னில் பாவம் இல்லை என்றால் நான் என்னைய போல வஞ்சிக்கப்படுகிறவன் வேற ஒருவனும் இருக்க முடியாது. அப்ப சகேயுவுக்கு தெரியல நான் அக்கிரமக்காரன் என்பது சகேயுவுக்கு தெரியல, தான் ஒரு அநியாயக்காரன் என்பது சகேயுவுக்கு தெரியல. நமக்குள்ளும் சில சமயங்கள் நாம் செய்கிற காரியங்கள் சரியா தவறா என்பது நமக்கு தெரிவதில்லை. நாம் பாட்டுக்கு செஞ்சிடறோம், அது நல்லதுதான் நம்ம செஞ்சிடறோம், நன்மைக்காக தான் நம்ம நினைச்சு செஞ்சிடறோம். இங்க பவுல் ஆவிக்குரிய காரியத்தை சபைக்கு தெரியப்படுத்துகிறாரு. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ஆவியானவரோடு நீ எந்த அளவுக்கு ஐக்கியமா இருக்கிறியோ தப்பு கிடையாது. ஆனா உன்னுடைய கேரக்டர் வைஸ்ல நீ என்ன பண்ணல, நீ குற்றஞ்சாட்டப்பட்டவனா இருக்கிற. சகையுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கை அவனுக்கு கிடையாது, ஆனா அவன் வாழ்க்கையே குற்றஞ்சாட்டப்பட்ட வாழ்க்கையா தான் இருந்துச்சு. சகையுடைய சம்பவத்துல பார்க்கிறப்ப அவன் ஆவிக்குரிய காரியத்துல வளர்ந்தவனான்னு கேட்டா கிடையாது. ஆனா அவன் யூதன், பிரமாணங்களை செயல்படுத்தக்கூடியவன், பிரமாணங்களின்படி வாழக்கூடியவன், நியாய பிரமாணத்தின் வாழக்கூடியவன். ஆனாலும் அவன் அநியாயமான காரியத்தை என்ன பண்றான், செய்துகிட்டு இருக்கிறான். ஆனா எப்போ நம்ம செய்யற அநியாயம் நமக்கு வெளியில வருதுன்னு தெரிய வருது அப்படின்னா, இயேசு என்கிற ஒருவர் நம்முடைய வாழ்க்கைக்குள் எப்ப என்ட்ரி ஆகிறாரோ, அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்ப முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமோ. எங்க சகையு எத்தனை வாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பான்? என்னைக்காவது சகையுக்கு அந்த புத்தி வந்துச்சா, என் வீட்டுல அநியாயமான சம்பாத்தியம் இருக்குன்னு? எப்பங்க சபைக்கு புத்தி வந்துச்சு? இயேசு வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம். இயேசு வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் சகையுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, என் வீடு பாவம் நிறைந்ததா இருக்கு. அப்ப நமக்குள்ள ஒரு தெளிவு எப்ப ஏற்படுமா, நமக்குள் சில கடினமான உபதேசங்கள் நமக்கு வரும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரும் பொழுது, நம்முடைய குற்றங்கள் நமக்கு சுட்டி காட்டப்படும் பொழுது, எல்லாவற்றுக்கும் மேலாக அழைத்த தேவன் நம்மை நோக்கி பார்க்கும் பொழுது, நாம் அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோமா இல்லையா என்பதை அந்த அழைத்த தேவன் நமக்கு நிரூபித்து விடுவார். அழைத்த தேவன் நமக்கு நிரூபித்து விடுவார். அப்ப ஸ்தோத்திரம், இந்த சபை
எல்லாவற்றிலும் நல்ல சபையா இருக்கு, ஆனா கேரக்டர்ல என்ன இல்லை அந்த சபை. ஜெபிக்கிறோம், ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? 1 Corinthians 13 தானே கேட்கிறாரு. நீ ஜெபிச்சு என்னப்பா பிரயோஜனம்? நீ அந்நிய பாஷை பேசி என்னப்பா பிரயோஜனம்? நீ தீர்க்கதரிசனம் சொல்லி என்னப்பா பிரயோஜனம்? நீ தீர்க்கதரிசனத்துக்கு வியாக்கியானம் பண்ணி என்ன பிரயோஜனம்ப்பா? என்ன பிரயோஜனம்? தேவ அன்பை நீ வெளிப்படுத்த தவறினால் நீ செயல்படுவதே பிரயோஜனமற்ற வாழ்க்கையா இருக்குன்னு பவுல் கொரிந்து சபைக்கு 13ஆம் அதிகாரத்தை தெளிவா சொல்றார். ஒரு பெரிய பெல் இருக்கு, ஒரு பெரிய பெல் இருக்கு. அந்த பெல்லுக்கு எப்ப சவுண்டு கிடைக்கும்? அதற்கு நடுவுல ஒரு ராடு ஒன்று இருக்கும், பெரிய கோழி குண்டு மாதிரி. ஒரு பெல்லுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய வடிவம் மாறணும் வச்சுங்க. வெளியில அகலமா இருக்கிறது, நடுவுல ஒரு ராடு இருக்கும். அந்த பெல்ல அடிக்கக்கூடியதான இயக்கக்கூடிய அந்த ராடு இருக்கும். அது மோதும் பொழுதுதான் சத்தமானது என்ன பண்ணும்? வரும். அப்ப இங்க பவுல் சொல்றாரு, நான் அன்பு இல்லாதவனா இருந்தால் வெறுமன சத்தத்தை எழுப்பக்கூடிய ஒரு பொருளாகத்தான் நான் என்ன பண்றேன், இருக்கிறேன். அந்த பெல்லு யார் அடிச்சாலும் போய் சவுண்ட் என்ன பண்ணும்? கொடுக்கும். நான் போய் இழுத்து அடிச்சாலும் டம்முன்னு சவுண்டு கேட்கும், நீங்க போய் இழுத்து அடிச்சாலும் டம்முன்னு சவுண்டு கேட்கும், குழந்தை கொண்டு போய் இழுத்து அடிச்சாலும் டம்முன்னு சத்தம் கேட்கும். அப்ப உன்னிடத்திலிருந்து சத்தம் வருவது பிரச்சனை அல்ல, எப்படிப்பட்ட சத்தம் வருவது என்பதுதான் பிரச்சனை. யாருடைய சத்தத்தை நீ வெளிப்படுத்துகிற? நான் மணி, வெண்கலத்தை போல நான் இருக்கிறேன். ஆனா இந்த வெண்கலத்திலிருந்து வரக்கூடிய சத்தம் யாருடையது? இந்த வெண்கலத்திலிருந்து வரக்கூடிய சத்தம் யாருடையது? யாருடைய சத்தத்தை நான் சொல்லுகிறேன்? அதைதான் பவுல் சபைக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்கும் ஆவியானவர் அதை தான் கேட்கிறார். நாம் யாருடையவர்களாய் இருக்கிறோம்? யாருடையவராய் நாம் செயல்படுறோம்? அழைத்தவருக்கு உண்மையாய் செயல்படுகிறோமா? அழைத்த அழைப்புக்கு உண்மையாய் செயல்படுகிறோமா? அப்படிங்கிறதான அந்த வார்த்தைகளை நாம் கொஞ்சம் கர்த்தருடைய சமூகத்துல நாம் ஆழமாய் தியானித்து துரிதமாய் என்னுடைய பிரசங்கத்தை நான் முடிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அப்ப முதலாவது, நமக்குள் கர்த்தருடைய அதாவது அழைத்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் ஏன் இல்லாம போகிறோம்? அநேக நேரத்துல ஏன் உண்மை இல்லாதவர்கள் நம்ம போகிறோம்? அழைப்புக்கு நாம் ஏன் உண்மை இல்லாதவர்களாய் போகிறோம்? திருப்பிக் கொள்ளலாம். லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 31 சில வசனத்தை வாசிக்கலாமா? தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். அப்ப இங்க இயேசு கிறிஸ்துவினுடையதான பிறப்பை குறித்து, அந்த நோக்கத்தை குறித்து இங்க சிமியோன் யோசேப்பு கிட்டையும் மரியாள் கிட்டையும் சொல்றாங்க. இவர் எதற்காக பிறந்தார் என்றா, அங்க மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. அநேகருடைய இருதய சிந்தனைகளை வெளிப்படுத்தத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுகிறதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாய் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப முதலாவது, கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பு என்னவென்றால், விழுந்து போனவர்களை நிலை நிறுத்துவதற்கு, விழுந்து போனவர்களை நிலை நிறுத்துவதற்கு. அநேகர் விழுந்து போவதற்கு ஏதுவான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க, அவர்களை நிலை நிறுத்துவதற்கு. நான் காரணமாயிருக்கணும், நான் காரணமாயிருக்கணும். ஆனா இன்றைக்கு நம்மால் அநேகர் விழுந்து போகத்தக்க நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? காரணங்களா காணப்படும். ஆனா வேதம் சொல்லுகிறது, விழுந்தவனை தூக்கி எடுக்க நீ காரணம் உள்ளவனா இருக்கணும்.
இன்றைக்கு நான் ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிற்பாடு அந்த பாவம் என்னிடத்தில் காணப்படவில்லை. என்னை பார்த்து ஒருவர் கேட்கிறார், நீ இத்தனை நாட்களாய் இப்படிப்பட்ட பாவம் செய்யக்கூடிய ஒருவனாய் இருந்தியே, நீ எப்பொழுது இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பினாய் என்று கேட்கும் பொழுது நான் சொல்லணும், என்னை ஒருவன் சந்தித்தான். என்னை ஒருவன் சந்தித்தான். அவன் சொன்ன வார்த்தையை நான் கேட்டேன். அவன் சொன்ன மனிதனை நான் தொழுது கொண்டேன். அதனால் நான் இன்றைக்கு எழுந்து நிற்கிறேன்னு சொல்லணும். அப்ப எதை சொல்லணுமா? நான் சுவிசேஷத்தை என்ன பண்ணணும்? அப்ப அழைப்பு என்ன? சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்ப அழைப்பில் உண்மை தவறுவதற்கு காரணம், நான் அழைக்கப்பட்ட அழைப்பின் நோக்கத்தை நான் செயல்படுத்தாமல் இருக்கும் பொழுது. என்ன செயல்படுத்தல? நான் சுவிசேஷத்தை செயல்படுத்தல. அப்ப சுவிசேஷமானது என்ன பண்ணப்படல? சொல்லப்பட. அது எப்படிப்பட்ட சுவிசேஷமா? 30ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்குள்ளும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அப்ப ஏற்கனவே ஒரு காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுதான் சொல்லப்பட்டிருக்கும் பாத்தீங்களா? அவர் எல்லா மனுஷனையும் ரட்சிப்பார். அவர் இவனை தான் ரட்சிப்பார், இவனை ரட்சிக்க மாட்டார், இவனை தொடுவார், இவனை தொடமாட்டான்ற ஏற்றத்தாழ்வு இயேசுநாதருடைய சமூகத்திற்கு முன்பாக கிடையாது. அப்ப எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ரட்சணியத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஒரு ரட்சிப்பை வச்சிருக்கிறாரு. அதை எப்ப தட்டி விடணுமா? சுவிசேஷத்தை சொல்லி அந்த ரட்சணியத்தை தட்டிவிட்டா போதும், அவன் பொழைச்சுக்குவான். ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் மறைத்து வைத்திருப்பார். நான் ஒரு மனிதன் ஒருவன் உண்டு வேதாகமத்துல, அத்திமரத்துக்கு கீழே அவன் படுத்து கொண்டிருப்பான். அவனுடைய வாழ்க்கையின் நோக்கம் அவனுக்கு தெரியாமல் இருக்கும். அவனுடைய நண்பன் இயேசுவை பார்க்க போகிறதற்கு ரெடியாகிறான். அப்ப அந்த அத்திமரத்துக்கு கீழே படுத்திருந்தவன் ஒரு வார்த்தையை சொல்றான், எங்க போகிற? நான் இயேசுவை பார்க்க போகிறேன். அவன் சொல்லுகிறான், நமக்கு ரட்சிப்பு யூதேயாவிலிருந்து நமக்கு ரட்சிப்பு எதுவும் வருமா? வராதே அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவரு போய்கிட்டே இருப்பார். நமக்கு எந்த ஒரு நன்மையும் வரப்போறதில்லன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அப்ப அந்த நபர் இயேசுவை குறித்து ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, நான் சந்திக்க போகிற மனிதனை நீ சந்திக்கவா? நான் சந்திக்க போகிற மனிதனை நீ சந்திக்கவா? நீ வந்து பாரு, அதற்கு அப்புறமா உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப இவன் போகிறான். அத்தி மரத்துக்கு கீழே படுத்திருந்தவன் வருகிறான். இயேசு ஒண்ணுமே சொல்லல. வரவனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாரு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அப்போ ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு வார்த்தையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நாம் தட்டிவிடும் பொழுது அவன் ரட்சிக்கப்படுவான். இவன் கபடற்ற உத்தமன் என்கிற வார்த்தையை அவனுக்கு யார் இது வரைக்கும் சொன்னதில்லை. இயேசுநாதர் சொல்றார், இவன் கபடற்றவன், இவன் உத்தமன். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இவன் உத்தமனாய் இருக்கிறான் என்பதை, அவன் சத்தியத்தை, அவன் நீதியை அவனுக்கு முன்பாக கர்த்தர் வைக்கிறார். அவன், நான் உத்தமனாய் இருந்தவன், நான் சத்தியவானாய் இருந்தவன். ஆனால் இன்றைக்கு நான் எந்த ஒரு ஸ்தோத்திரம் காரியமும் இல்லாமல் அத்திமரத்து கீழே படுத்து கொண்டிருந்தேன். இப்பொழுது நான் என்னுடைய புத்தி தெளிந்தது என்று சொல்லி அவன் சொன்னது போல, இன்றைக்கு அநேகருக்குள்ள சில பொறியை என்ன பண்ணணும்? தட்டி விட்டாலே போதும். அந்த பொறியை எப்படி தட்டி விடணும்? இயேசுநாதர் எப்படி தட்டி விட்டாரு? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு சொல்லி. காரணம் ஜெபம். காரணம் ஜெபம். யார் ஒருவர் அதிகமாய் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். உதாரணத்திற்கு சொல்லணும்னு சொன்னா, தானியேல் என்கிற ஒரு தேவ மனிதன் இருக்கிறாரு. அந்த தேவ மனிதன் 3 வேளையும் ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷன். அந்த மனுஷன் தனக்கு அந்த பொருத்தனையை என்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வச்சாரோ தெரியல. வாலிபத்தில் வச்சாரா, சிறு வயதில் வச்சாரான்னு தெரியல. தன்னுடைய மரண காலம் மட்டும் அவர் அந்த ஜெபத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தார். ஜெபிக்கிற அவனுக்கு கர்த்தர் தரிசனங்களை வெளிப்படுத்தி கொடுத்தார். ஜெபிக்கிற அவனுக்கு வரக்கூடிய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். ஜெபிக்கிற அவனுக்கு ராஜ்யங்களை குறித்த விவரங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அப்ப ஜெபிக்கிற ஒருவனுக்கு கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுப்பார் என்பது சத்தியம்.
அப்ப நாம் ஜெபிக்கும் பொழுது சிலரை குறித்ததான சில வார்த்தைகளை கர்த்தர் நம்முடைய நாவிலிருந்து புறப்பட பண்ணுவார். அந்த வார்த்தை போதும், அவனுக்கு அதுவே சுவிசேஷமாய் மாறும். இயேசு நல்லவருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா? இயேசு எனக்காக பாடுபட்டவர் எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா? எனக்காக ரத்த சிந்தனை தெரியுமா தெரியாதா? ஆனா தெரிய வேண்டியது என்ன? அவனுக்குள் மறைந்திருக்கிறது. அவனுக்குள் சகைவுக்குள் மறைந்திருக்கிற அநியாயக்காரன் என்கிற ஒரு வார்த்தைய இயேசுநாதர் சுட்டி காமிச்சார். இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்ற நாத்தானை என்ன பண்ணாரு? சுட்டி காட்டினார். ஒரு ஐஸ்வர்யவானாகிய ஒரு வாலிபனை வரும்பொழுது அவனை பார்த்து ஒரு வார்த்தை சுட்டி காட்டினாரு. நீ ஐஸ்வர்யவானா இருந்தும், நீ பிரமாணங்களை பின்பற்றக்கூடியவனா இருந்தும், நீ பகிர்ந்து கொடுக்கிற தன்மை இல்லாதவனா இருக்கிறபடியினால் அதை அவனுக்கு சுட்டி காட்டுறாரு. உனக்கு பகிர்ந்து கொடுக்கிற தன்மை இல்ல. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்தை இயேசுநாதர் சுட்டி காட்டி கொண்டு இருக்கிறார். சுட்டி காட்டப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே வந்தார்கள். அதுதான் சுவிசேஷம். நாம் எதை சுட்டி காட்ட போகிறோம்? மற்றவர்களுடைய காரியத்தை நமக்குள் சுட்டி காட்டுவதல்ல, என்னுடைய காரியத்தை எனக்கு சுட்டி காட்டணும். தாவீதுடைய குறைபாடுகளை நாத்தான்வேல் தாவீதுக்கு என்ன பண்ணாரு? சுட்டி காட்டினாரு. தாவீது மனம் திரும்பினா, ரட்சிக்கப்பட்டான். அப்போ ஒருவர் மனம் திரும்புவதற்கு, ஒருவர் ரட்சிக்கப்படுவதற்கு அவருக்குள் இருக்கிற இருளை வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு வருவதே சுவிசேஷம். அதற்கு நாம் அதிகமா என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அழைத்தவர் உண்மை உள்ளவர், நமக்காக அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இரவும் பகலும் பிதாவின் வலது பரிசத்துல உட்கார்ந்து நமக்காக என்ன பண்றாரு? பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் நமக்கு பரிந்து பேசிக்கிட்டே தான் இருக்கிறார். நாம் யாருக்கு பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம்? அழைப்புக்கு உண்மையா இருப்பது பரிந்து பேசுதலின் அடையாளம். முதலாவது சுவிசேஷம், இரண்டாவது பரிந்து பேசுதல். யாருக்காக பரிந்து பேசணும்? யாருக்கு சுவிசேஷம் சொல்லணும்? யாரு ரட்சிக்கப்படணுமோ, யாரு விடுதலையாக்கப்படணுமோ அவனுக்காய் பரிந்து பேசுதல். யாருக்காக பரிந்து பேசுதல்? யார் ரட்சிக்கப்படணுமோ, யார் விடுதலையாக்கப்படணுமோ அவர்களுக்காக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பேசுறது பரிந்து பேசுதல். அப்ப உத்தமத்தின் இரண்டாவது அடையாளம் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கும். ஜெபத்துல உட்கார்ந்து ஜெபித்து 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 பரிந்து பேசிக்கிட்டே இருக்கணும். ஒருவனுடைய குறைபாடுகள் உண்டு என்றால், ஒருவருடைய பலவீனம் உண்டு என்றால், ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருப்பது உண்மை என்றால் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கணும். அவர் சுகமாகும் அளவும் நம் தேவ சமூகத்தில் அவருக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கணும். 7 முறை எலியா ஜெபித்தது போல தொடர்ந்து நம் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஆபிரகாம் 5 முறை ஜெபித்தது போல நாமும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கணும். யாக்கோபு இரவு முழுவதும் போராடியது போல நாமும் தேவ சமூகத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்ப தொடர்ந்து நாம் தேவ சமூகத்தில் பரிந்து பேசுறோட நாம் என்ன பண்ணணுமா? காணப்படணுமா? ராஜாவினுடைய பொற்செங்கோல் என்மேல் நீட்டப்பட வேண்டுமென்றால் நான் ஜெபிக்கிறவனா இருக்கணும். எஸ்தரா தான் கற்றுக் கொடுக்குறாங்க. நானும் என் தாதிமார்களும் நான் என்ன பண்ணுவோம்? ஜெபிப்போம். அந்த அவங்களாம் ஜெபிக்கணும்னு அவசியமே கிடையாது. எஸ்தர் ஜெபிக்கிறதுக்கான நோக்கம் தன் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறா. தாதிமார்கள் உபவாசிக்க என்ன காரணம்? தாதிமார்களுக்குள்ள விசுவாசம் வர என்ன காரணம்? தாதிமார்களும் உபவாசம் போற நாங்களும் எஸ்தரோட ஜெபிக்கிறோம்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? எஸ்தர் அந்த அளவுக்கு தன் தேவனை குறித்து தன் தாதிமார் இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க? சொல்லியிருக்கிறாங்க. யாருக்காவது கொஞ்சம் என்னோடு ஒரு கூட்டம் நண்பர்கள் இருக்கிறாங்க, நான் ஜெபிக்கிறவனா இருக்கிறேன், என் நண்பர்கள் ஜெபிக்கணும் அவசியமா? அவங்களுக்கு இயேசுவை தெரியாது. அவங்க வேற நாட்டை சேர்ந்தவங்க, வேற சமுதாயத்தை சார்ந்தவங்க. அவங்களுக்கு இயேசுவை பத்தி தெரியாது. நான் ஜெபிக்கிறேன்னு சொல்றேன், என் நண்பர்கள் என் கூட சேர்ந்து ஜெபிப்பாங்கன்னு நான் சொல்றேன். அப்ப ஸ்தோத்திரம், சூசான் அரண்மனையில் இருக்கக்கூடிய தாதிமார்களுக்கு யூதர்களை குறித்து என்ன தரிசனம்? அரண்மனையில் இருக்கிற எஸ்தருக்கு பாரம் இருப்பது ஓகே, இவங்களுக்கு ஏன் பாரம் வந்துச்சு? இவங்க ஏன் பரிந்து பேச போறாங்க? எஸ்தர் சொன்ன சுவிசேஷம்.
எஸ்தர் தன் தேவனை குறித்து தாதி மரணத்துல பேசின காரியம். எங்கள் முன்னோருக்கு கர்த்தர் செய்த அற்புதத்தை எஸ்தர் சொல்லாம இருந்திருக்க மாட்டாங்க. தன்னை ஒவ்வொரு நாட்களும் தங்களை ஸ்தோத்திரம் எஸ்தரை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எஸ்தருக்கு நல்ல காரியங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. உணவு கொடுக்கிறவங்களுக்கு எஸ்தர் என்றைக்கும் கர்த்தரை குறித்து பேசாமல் இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஏதோ ஒரு விதத்தில் எஸ்தர் பேசி இருக்கணும். அந்த வார்த்தை அவர்களுக்குள் விசுவாசத்தை வர வைத்து, அந்த வார்த்தை அவர்களுக்கு ஜெபபாரத்தை ஏற்படுத்தியது, அந்த வார்த்தை அவர்களுக்கு பரிந்து பேசுகிற எண்ணத்தை கொண்டு வந்தது. அந்த வார்த்தை இன்றைக்கு எஸ்தரோடு உபவாசிக்க வைத்திருக்கிறது. சொல்லணும், பரிந்து பேசுவது எப்ப ஆரம்பிக்கும்? சொல்ற சுவிசேஷத்தால. சுவிசேஷம் சொல்லுவோம், சேர்ந்த தேவ சமூகத்தில் என்ன பண்ணுவோம்? உட்காருவோம். என்னை அழைத்ததின் நோக்கம் என்ன? நான் பரிந்து பேசுவேன் என்று. என் அழைப்பின் நோக்கம் என்ன? நான் பரிந்து பேசுவேன். யாருக்கு தெரியும்? மொர்தெகாய் தானே சொன்னாரு, யாருக்கு தெரியும்? இந்த காலத்துக்கு நீ பிரயோஜனப்படணும் தான் உன்னை அழைச்சதுன்னு யாருக்கு தெரியும்? இருக்கலாம். இந்த காலத்துக்காக பரிந்து பேசும்படி கர்த்தர் நம்ம சிலரை என்ன பண்ணிருக்கலாம்? அழைத்திருக்கலாம். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைக்கப்பட்ட நான் உண்மையா இருக்கணும். எதுல? பரிந்து பேசுறதுல. பரிந்து பேசுறதுல நான் உண்மையா இருக்கணும். பரிந்து பேசுறதுல நான் உண்மையா இருக்கணும். கர்த்தர் நல்லவர். அடுத்து ரோமர் 2:5 வாசிக்கலாமா? ரோமர் 2:5. உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. ஸ்தோத்திரம். மேல இருக்க 1-2 வசனம் சேர்த்து வாசிங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐசுரியவத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. ஸ்தோத்திரம். இங்க பவுல் ரோமருக்கு சொல்றப்ப ஒரு வார்த்தையை சொல்றாரு. முதல் வசனத்துல ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, கோபாக்கினை நாள் ஒன்று இருக்கு. தேவனுடைய நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கு. அந்த நியாய தீர்ப்பு நாளன்று நீ குற்றவாளியாய் காணப்படாதபடிக்கு, தேவனுடையதான நியாய தீர்ப்பு நாள் அன்றைக்கு என்மேல் நான் கோபாக்கினையை குவித்து கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாரு. 2, அழைக்கப்பட்டவருடைய உத்தமம் அந்த உண்மை எதுன்னா, என்மேல் தேவ கோபாக்கினையை நான் என்ன பண்ணக்கூடாது? குவித்து கொள்ளக்கூடாது. நான் கோபாக்கினை என்ன பண்ணக்கூடாது? என் மேல குவிக்க கூடாது. மற்றவர்கள் நியாயம் தீர்க்கிற நான், மற்றவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய நான், மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய நான், மற்றவர்களுக்கு பிரசங்கத்தை சொல்லக்கூடிய நான், என்மேல் கோபாக்கினியை நான் என்ன பண்ணக்கூடாது? சேர்த்து வைக்க கூடாது. தேவனுடைய கோபாக்கினை ஒரு ஊழியக்காரன் மேல வருது. 1 சாமுவேல் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 2-3 அதிகாரங்களை பார்க்கிறப்ப அங்க ஏலி என்கிற ஒரு தேவ மனிதன் இருக்கிறாரு. அவர் பிரசங்கம் பண்ணக்கூடியவர். ஏலியின் பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஓப்பனியும் பிணைகாசும். அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள். மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறவர்கள், மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்கள், மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்கள், மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்கள், மற்றவர்களுக்காக பலி செலுத்தக்கூடியவர்கள் தங்கள் மேல் கோபாக்கினியை குவித்துக் கொண்டார்கள். அவர்கள் செயல்பாடுகள். ஊழியம் செய்வது பெருசல்ல, சுவிசேஷம் சொல்லுவது பெருசல்ல, 10 பேருக்கு முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணுவது பெருசல்ல. போதிக்கிறவன் நான் தானே, ஆகாதவனை போகாதபடிக்கு எச்சரிக்கையாரு. இது எல்லாருக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். அப்ப அங்க சொல்ற வார்த்தை என்ன? நீ ஊழியத்துக்காக நீ செயல்படுவது சரி கொரிந்து சபையே, நீ உன் மேல கோபாக்கி நீ ஏன் குவிச்சுக்கிற?
நீ மத்தவனுக்காக பரிந்து பேசுற, பலி செலுத்துற, ஆனா உண்மையில சில நியாய தீர்ப்பு இருக்கே, உன் அழைப்புல சில குறைபாடு இருக்கே, அதை நீ என்ன பண்ணு, சரிப்படுத்து. யாரானாலும் சரி. அத வசனத்தை வாசிங்களேன், 1வது வசனத்தை. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, ம், நீ யாரானாலும் சரி, ம், போக்கு செல்ல உனக்கு இடமில்லை. ம், நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ ம், அவைகளை நீயே செய்கிறபடியால் ம், நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே ம். உன்னை தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு, நீ ஒரு விஷயத்த சொல்ற, பட் அது உன்கிட்டயே இருக்கு. நீ ஒரு விஷயத்த சொல்ற, பட் அது உன்கிட்ட இருக்கு. அப்ப நீ குற்றவாளியா இல்லையா? அப்ப நீ இன்னொருத்தனை போய் குற்றம் சொல்லலாமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதான் நடக்குது. நம்ம முதுகுலையே மூட்டை கணக்குல என்ன இருக்கு, ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தர் சொல்லுகிறார். இது எப்படின்னு தான் எனக்கு புரியல. நம்ம கிட்ட குணப்பட வேண்டியதே மூட்டை கணக்குல இருக்கு, ஆனா நம்ம சொல்லுவோம், நான் ஜெபம் பண்ணேன், உங்க குடும்பத்தை குறித்து ஆண்டவர் இப்படிலாம் சொன்னாரு. எப்படி, எனக்கு புரியலையே. சாமுவேல் கிட்ட சொல்லி அனுப்புறாரு, சாமுவேலே தயவு செஞ்சு ஏலி கிட்ட போய் சொல்லு, அவன் அவன் பண்றது சரியில்லை, அவன் குடும்பமே இல்லாம போகுது, அவனை தயவு செஞ்சு புத்தி திரும்ப சொல்லுன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா சொல்லியும் ஏலி என்ன பண்ணல, கேட்கல. ஏலியின் பிள்ளைகள் என்ன பண்ணல, கேட்கல. தைரியமா உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு யுத்த களத்துக்கு போறாங்க. எந்த தைரியத்துல போனாங்க? அது போலதான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நாம் செய்கிறதே அநேக காரியம் இருக்கு, ஆனா நம்ம போய் நிறைய புத்தி சொல்றோம். நான் நிறைய முறை பிரசங்கிக்கிறப்ப பிரசங்கத்தை முடிச்சுட்டு வீட்டில் உட்காந்து இந்த மறு பிரசங்கம் கேட்பேன் பாருங்க, நிறைய விஷயம் நான் அப்படி நோட் பண்ணிக்கிட்டே வருவேன். இவ்வளவு காரியத்தை நம்முடைய வாயிலிருந்து கர்த்தர் பிறப்பிக்க வச்சிருக்கிறாரு. இது நம்ம கிட்ட சரியா இருக்கா இருக்கா இதை செக் பண்றதே எனக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் பிரசங்கம் முடிஞ்சு அந்த மறு பிரசங்கத்தை நான் கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கும் பொழுது உட்காந்து ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு பார்ப்பேன். ஏன்னா சில காரியங்கள் எழுதாமலே வாயிலிருந்து கர்த்தர் பிறப்பிக்க வச்சிடறாரா, அந்த வார்த்தையெல்லாம் நமக்கு சரியா டக்கு ஞாபகத்தில் இருக்காதா, உட்காந்து பிரசங்கத்தை கேட்கிறப்ப அதன் ஞாபகத்துக்கு வரும் எனக்கு மறுபடியும். அப்ப மறுபடியும் உட்காந்து என்னை சீர்படுத்துவேன். இந்த வார்த்தைக்கு நான் பாத்திரம் அல்ல, என்னை தகுதிப்படுத்துங்க. இந்த வார்த்தைக்கு நான் பாத்திரவனால என்னை தகுதிப்படுத்துங்க. அப்ப வார்த்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையின் குறைகள் நமக்குள் இருக்குமானால் நாமும் குணப்பட வேண்டும். அதைத்தான் பவுல் சொன்னார். நீ குற்றஞ்சாட்ட போறப்பா, ஆனா அந்த குற்றம் உன்கிட்டே இருக்கே, அப்ப நீ அவனை குற்றவாளின்னு சொன்னாக்க அப்ப நீயும் குற்றவாளி தான். அப்ப அந்த குற்றங்களை குறித்து சொல்றது என்னென்ன சொல்றாருன்னா, 7ல இருந்து சில வசனங்களை வாசிச்சுவாங்க, சீக்கிரமா வாசிங்க முடிச்சிடலாம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். அப்ப அவர் அங்க என்ன சொல்றாரு, நீ நன்மை செய்ய பழகிக்க. அழைப்பின் 3வது நோக்கம் என்னன்னா நன்மை செய்யும்படி. அழைப்பின் முதல் காரணம் சுவிசேஷம் சொல்லணும். அழைப்பின் 2வது நோக்கம் பரிந்து பேசணும். அழைப்பின் 3வது நோக்கம் என்னன்னுமா, நீ நன்மை செய்ய பழகிக்க. நன்மை செய். எப்படிப்பட்ட நன்மை செய்ய? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். 10வது வசனம் சொல்லுகிறது, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். யாருக்கு மகிமை உண்டாகும்? யாருக்கு சமாதானம் உண்டாகும்? யாருக்கு கனம் கிடைக்கும்? எவன் நற்கிரியைகள் செய்கிறானோ, யார் நன்மையை செய்கிறார்களோ. ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்ய நாடுங்கள்.
நன்மை செய்யணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நன்மை செய்யணும். தீமை அல்ல, நன்மையை செய்யுங்க. நம்ம இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியா இருக்கிறாரு. உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது எப்படியோ அதே போல நம்மை அழைத்தவர் நற்கிரியைகளை செய்கிறவராய் இருந்தபடியால் நீங்கள் நற்கிரியைகள் செய்யுங்கள். நம்மை அழைத்தவர் சமாதானத்தை காண்பிக்கிறவர் இருந்தபடியால் நீங்களும் சமாதானத்தை காண்பியுங்கள். நம்மை அழைத்தவர் உதவியின் கரங்களை நீட்டுகிறாய் இருந்தபடியால் நீங்களும் உதவியின் கரங்களை நீட்டுங்கள். நம்மை அழைத்தவர் நல்ல சமாரியா இருக்கிறபடியால் நீங்கள் நல்ல சமாரியாய் நடந்து கொள்ளுங்கள். இப்படி பல விஷயங்களை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். நம்மை அழைத்தவர் என்னென்ன அடிச்சுவடுகளை நமக்கு பின் வைத்து போன அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். அதனால் நமக்கு மகிமை உண்டாகும், அதனால் நமக்கு கனம் உண்டாகும், அதனால் நமக்கு சமாதானம் உண்டாகும். அப்ப அழைப்பின் மூன்றாவது நோக்கம் என்ன? நற்கிரியை, நன்மை செய்ய நாடுங்கள். யாருக்கா இருந்தாலும் சரி நன்மை செய்யுங்க. தீமோத்தேயு அழகா சொன்னி, தீமையை தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்க. தீமை செய்யட்டுங்க, நன்மை செய். இதெல்லாம் எழுதுறதுக்கு தானே நமக்கு. இதெல்லாம் டூ வீலருடைய பேக் சைட்லையும் நம்முடைய வாகனங்களில், நம்முடைய மொபைல் ஃபோனில், நம்முடைய ஸ்டேட்டஸில், நம்முடைய இதில் மட்டும்தான் இந்த மாதிரி வசனங்கள்லாம் வெளிப்படுமே தவிர வாழ்க்கையில் என்ன பண்ணாது. இது ஸ்டேட்டஸ்க்காக வைக்கப்பட்ட வசனம் இல்லைங்க, வாழ்க்கைக்காக வைக்கப்பட்ட வசனம். இன்றைக்கு அநேக வசனங்கள் நான் ஸ்டேட்டஸில் பார்க்கறது உண்டு, ஆனால் உங்களுக்கு அது தெரியாது. நிறைய வசனங்கள் எல்லாரும் போகிறது உண்மை, நான் பார்த்துருக்குறேன். பட் அது வாழ்க்கைக்குள்ளே எட்டி பார்த்தாக்க கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. சரி, சில கோட்ஸ் எல்லாம் நம்ம போடுறது உண்டு, பட் அது வாழ்க்கைக்குள்ள. அப்ப வசனம் வாசிப்பதற்கு அல்ல, வசனம் ஸ்டேட்டஸ்க்காக அல்ல, வசனம் நம்முடைய நிலைக்கால்கள்ல எழுதி ஒட்டுறதுக்கு அல்ல, இருதயத்துல ஒட்டுறதுக்கு. வசனம் எங்க ஒட்டுறதுக்கு? இருதயத்துல. அதனால நற்கிரியைகள் செய்யுங்க. நற்கிரியைகளை இயேசு நமக்கு காண்பித்த அடிச்சுவடுகளை நாம் பிறருக்கு என்ன பண்ணுவோம்? காண்பிப்போம். அடுத்து அதே ரோமர்கள் எழுதின நிருபத்துல 16ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 16:25. ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாய் இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்ப ரோமுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தை எப்படி முடிக்கிறாரு? நான் பிரசங்கிக்கிறவனாய். சுவிசேஷம் ஒரு புறம், உபதேசத்தை பிரசங்கிக்கணும். எதை பிரசங்கிக்கணும்? உபதேசங்களை பிரசங்கிக்கணும். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர்னு சொல்வதை மாத்திரம் நம்முடைய சுவிசேஷம் அல்ல, அடுத்த கட்ட உபதேசத்திற்கு நேராக நம்ம போகணும். அப்ப பவுல் சொல்றாரு, நான் உங்களை உபதேசத்தால, பிரசங்கத்தால. இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் மட்டும் சொன்னாரா? இல்ல, தம்முடைய சீஷர்களுக்கு உபதேசம் பண்ணினார். தம்முடைய சீஷர்களுக்கு அவர் உபதேசம் பண்ணினார். சில மறைமுகமான உபதேசம் பண்ணினார், சிலர் கடுகு விதைக்கு ஒப்ப விதையை வச்சு உபதேசம் பண்ணினார். இப்படி உபதேசங்கள் இயேசு கிறிஸ்து பண்ணார். யாருக்கு? தன்னோடு இருக்கிறவர்களை பலப்படுத்தும்படி. அப்ப 4வது அழைப்பின் நோக்கம், நம்மோடு இருக்கிறவரை நாம் பலப்படுத்த வேண்டும். பேதுருவுக்கு அதான் சொன்னாரு, நீ பலப்படு, உன் சகோதரர்களை என்ன பண்ண? பலப்படுத்து. அப்ப அழைப்பின் 4வது நோக்கம் என்னவென்றால், நாம் பலப்பட வேண்டும், பிறரை பலப்படுத்த வேண்டும். எதனால்? உபதேசத்தால்.
சத்திய வசனம் என்னும் உபதேசத்தால் நாம் பிறரை பலப்படுத்த வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு பலமான வசனம் தெரியறதில்ல. காரணம் என்ன? அவர்கள் வாசிக்கிறதில்ல. இன்றைக்கு பலமான வசனங்களை யாரும் கேட்கிறதில்ல. இன்றைக்கு நம்ம கேட்கிற வசனங்கள் பூராமே ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் அற்புதத்தையுமாவே பாதியுடைய வாழ்க்கை போயிருச்சு. இன்றைக்கு தேசத்திற்கு தேவையானது சுகமளிக்கிற பிரசங்கம் அல்ல, சத்தியத்தை பிரசங்கிக்கிற வசனங்கள். உபதேசம் தான் இன்னைக்கு வேணும். உங்களுக்கு ஏசு அற்புதம் செஞ்சிருக்காரா இல்லையா? உங்களுக்கு போய் ஏசு அற்புதம் செய்வார்னு சொன்னா நீங்க உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ஏசு உங்களை குணமாக்குவார்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏசு உங்களை விடுதலையாக்குவார்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஏசு உங்களை கைவிட மாட்டார்னா எப்படி இருக்கும்? கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா வாழ்க்கைக்கு அது பிரயோஜனப்படாது. கேட்பதற்கு காதுக்கு இனிமையா இருக்கும். எனக்கும் தெரியும், இனிமையான பிரசங்கள் பண்ணுவதற்கு எனக்கும் தெரியும், ஆனா பண்ண மாட்டேன். காரணம், உங்களுக்கு தேவையானது பால் அல்ல, உங்களுக்கு தேவையானது பழம் அல்ல, பலமான ஆகாரம். நமக்கு வேண்டியது பலமான ஆகாரம். அப்ப பலமான உபதேசம் நம்ம அப்பைக்கப்ப என்ன பண்ணணும்? சொல்லணும். யாருக்கு? கூட இருக்கிறவங்களுக்கு, உங்களோடு இருக்கிற ஆவிக்குரிய நண்பர்களுக்கு அடிக்கடி பலமான ஆகாரத்தை திணியுங்க, பலப்படுத்துங்க. நிறைய காரியத்தை ஆவிக்குரிய நண்பர்கள் நீங்க பேசிக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. நம்முடைய சபைக்குள்ள இருக்கிற எல்லாருமே சில உறவின் அடிப்படையில் இருக்கிறதுனால நான் தைரியமா சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசும் பொழுது, தேவனுடைய சத்தியத்தை பேசும் பொழுது எதை குறித்து அதிகமாய் நீங்க பேசுறீங்க? உபதேசத்தை குறித்து பேசுறீங்களா? இல்ல நம்முடைய சபையில பிரசங்கிக்கப்பட்ட பிரசங்கத்தை குறித்து பேசுறீங்களா? இல்ல இப்படிப்பட்ட பிரசங்கத்தை நம்முடைய போதகர் நமக்கு சொன்னாரே, அந்த வசனம் எப்படிப்பட்டதா இருக்கு, உங்கள் கருத்து என்ன? டிபேட் எதுவும் நடத்தி இருக்கிறீங்களா? பேசணும். அததான் பவுல் சொல்றார், பேசணும், பிரசங்கிக்கணும். நான் பலப்பட்ட வசனத்தை அவங்களுக்கும் நான் பலப்படுத்த என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அப்ப அழைப்போட 4வது நோக்கம் என்ன? நான் பலப்படணும், என் கூட இருக்கிறவங்க நான் பலப்படுத்தணும். நான் பலப்பட்டா மட்டும் பத்தாது, நான் பரலோகம் போனா மட்டும் பத்தாது, என் குடும்பமும் பரலோகத்துக்கு என்ன பண்ணணும்? என் பிள்ளையும், என் கணவனும், என் மனைவியும் எல்லாரும் என்ன பண்ணணும்? பரலோகத்துக்கு. என் நண்பனும் பரலோகத்துக்கு என்ன பண்ணணும்? வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? பலமானதை நான் சொல்லணும். சில நேரத்துல கடினமானதை கடிந்து கொள்ளதான் வேணும். ஏசுநாதர் பேதுருவை கடிந்து கொண்டாரா கொள்ளையா? உபதேசத்துக்கு நேர்விதமாய் அவன் செயல்பட்டதனால அப்பாலே போ சொன்னாரா சொல்லலையா? ஐயோ எனக்கு நெருக்கமான பேதுருவாச்சே, முந்தினவனாச்சே, இவனை எப்படி நான் திட்டுவேன்னு சொல்லி பேதுருவை திட்டாம இருந்தாரா? கடினமாய் நடந்து கொள்ள வேண்டிய இடத்தில் கடினமாய் நடந்து கொண்டே ஆக வேண்டும். அது பேதுருவாய் இருந்தாலும் சரி, யோவானாய் இருந்தாலும் சரி, யூதாஸாய் இருந்தாலும் சரி. சில நேரங்கள் நம்ம கடினமான வார்த்தை என்ன பண்றது? ஐயோ மனசு தாங்காது, அவன் மனசு பஞ்சு போல, அவன் மனசு ரொம்ப இலகுன மனசு, இதெல்லாம் சொன்னா அவன் இருதயம் தாங்காது. அது தாங்குதோ தாங்கலையோ, குத்த வேண்டியதோ குத்துவோம், ரத்தம் வருதோ வரலையோ அதை அப்புறம் பார்த்துக்குவோம். அப்ப 4வது பலப்படுத்த வேண்டும் உபதேசத்தால். ஏன்னா இன்றைக்கு உபதேசத்தை குறித்து இங்க சில குளறுபாடுகள் சபைக்குள்ள இருக்கு, கொரிந்து சபைக்குள்ள. அதையும் நான் வாசிச்சிருங்களேன், அப்படியே திருப்பி கொடுங்க. 1 கொரிந்தியர் திருப்பிக்கிட்டு அப்படியே ஸ்தோத்திரம் 11 வசனத்தை வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல 11 வசனத்தை வாசிங்களேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போல்லாவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும்
காயாவுக்குமே அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். போதும் போதும். அப்ப பவுல் இங்க சில காரியங்களை சொல்றப்ப எதை சொல்றாரு? நீ சில கலப்பான காரியத்தை உபதேசத்துக்குள்ள என்ன பண்ணாத, சேர்க்காத. பவுல் சொன்னாருன்னு சொல்லாத, பவுல் சொன்னாருன்னு சொல்லாத. அதே போல அப்போலோ சொன்னான்னு என்ன பண்ணாத, சொல்லாத. வசனம் சொல்லுவதை மாத்திரம் என்ன பண்ண சொல். எதை குறிக்குது என்றால், சில சமயங்கள்ல நாம் பேசும் பொழுது வசனத்தை விட ஊழியக்காரங்க சொன்ன அந்த கோட்ஸை தான் என்ன பண்ணுவோம், கொண்டு சொருகுவோம் முன்னாடி. அவர் அப்படி சொன்னாருங்க, இப்படி சொன்னாருங்க, அது நல்லா இருந்துச்சுங்க, அதைத்தான் பவுல் சொல்றாரு. பவுல் சொன்ன கோட்ஸை நீ என்ன பண்ணாத, அப்போலோ சொன்ன கோட்ஸை நீ என்ன பண்ணாத, இயேசு சொன்ன வசனத்தை மட்டும் நீ என்ன பண்ணு, முன்னாடி வை. சிலருடைய பேச்சு வாழ்க்கையில சில ஊழியர்களை குறித்து பெருமையாவே என்ன பண்ணுவாங்க, பேசிக்குவாங்க. ஐயோ அவரு அப்படியாக்கும், அவரு பண்ற உபதேசம் இப்படியாக்கும், அவரு பாடின இப்படியாக்கும். ஏ அதை பத்தி நீ பேசாத. அவர் சொன்ன சத்திய உபதேசம் என்ன இருக்கு, வசனத்தை குறித்து என்ன சொன்னாரு. நம்முடைய அழைப்பு உபதேசத்தை பேசணும், உபதேசத்தை பேசணும், பிரசங்கம் பண்ணணும், உபதேசத்தை பிரசங்கம் பண்ணணும். ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது, நேரம் இல்லாததுனால என் பிரசங்கத்தை நான் சீக்கிரமாக நான் என்ன பண்ணுறேன், முடிக்கிறேன். கடைசியாக ஒரு வார்த்தையை நம்ம ஸ்தோத்திரம் வாசித்து நம்ம முடிச்சிடலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் அதன் 13வது வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் அதன் 13வது வசனம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். ஸ்தோத்திரம். 5வது அழைப்பின் நோக்கம் பாடுகளில் பங்குள்ளவர்களாய் மாறும்படி, பாடுகளில் பங்குள்ளவர்களாய் மாறும்படி. மத்தேயுவின் சுவிசேஷங்களை நீங்கள் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க குறித்து வச்சுக்கோங்க. மத்தேயுவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும்போது அவர் சில வார்த்தைகளை சொல்லுவாரு. இந்த உலகம் உங்களை பகைக்கும், இந்த உலகம் உங்களை பகைக்கும், இந்த உலகம் உங்களுக்கு நன்மை செய்யாது, இந்த உலகம் உங்களை நல்லவர்களாக பார்க்காது, இந்த உலகம் உங்களை நல்லவர் என்று அறிக்கை பண்ணாது, பகைக்கதான் செய்யும். பேதுரு சொல்றாரு, நீ பாடுக்கு பங்குள்ளவனாய் மாறு. இயேசு கிறிஸ்துடைய 12 சீஷர்கள்ல ஒருவர் கூட இயேசுடைய சிலுவையை சுமக்க என்ன பண்ணல, பங்குள்ளவர்களாய் மாறல. ஏதோ ஒரு ஊரை சேர்ந்த ஒருவன் அவருடைய சிலுவை என்ன பண்றான், கொஞ்ச நேரம் சுமக்கிறான், கொஞ்ச நேரம் சுமக்கிறான். அரிமத்தை ஊரானாகிய யோசேப்பு கொஞ்ச நேரம் என்ன பண்றான், சிலுவையை சுமக்கிறான். 12 பேர் இருந்தாங்க. 12 பேர் அந்த பாடுகளுக்கு பங்குள்ளவர்கள் என்ன பண்ணல, மாறல, ஓடதான் ஆரம்பிச்சாங்க தெரிச்சு. 12 தசைக்கும் 12 பேரும் ஓடத்தான் செஞ்சாங்க. இதுல ஒருத்தர் தூரத்துல இருந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே போறாரு. இருக்காரு போறாரு பேதுரு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா பங்கு உள்ளவர்களா என்ன பண்ணல, மாறல. அதே பேதுரு தான் சொல்றாரு, நான் அன்றைக்கு பங்கு இல்லாதவனாய் போனேன், உங்களுக்கு சொல்றேன், நான் பங்கை இழந்தது போல நீங்கள் உங்க பங்கை இழக்காதபடிக்கு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கு உள்ளவர்களாய் இருங்கள். பின்பு நான் பாடுகளை ஏற்றுக்கொண்டேன், பின்பு கிறிஸ்துவுக்காக நான் அன்றைக்கு கிறிஸ்துவை பிடிக்கும் பொழுது துண்டக்கானம் துணியக்கானம் ஓடின 12 சீஷர்களுமே இரத்த சாட்சியா என்ன பண்ணாங்க, பாடுகளை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி என்றால் இதுவரைக்கும் ஓடுனதெல்லாம் போகட்டும், இனி ஓடாதீங்க. நீ சத்தியத்தின் நிமித்தம் ஐயோ நம்ம ஜெபிச்சாக்க நம்முடைய ஆராதனை எதுவாக இயேசுவின் நிமித்தம் இதுவரைக்கும் நீங்க எந்தெந்த காரியத்துல ஐயப்பட்டீர்களோ அச்சப்பட்டீர்களோ அதையெல்லாம் ஐயப்படாமல் அச்சப்படாமல் இனி வரக்கூடிய நாட்கள்ல இயேசுவுக்காக நீங்கள் எழும்புவீர்கள் என்று சொன்னார். இயேசுவுக்காக நாம் எழும்புவோம் என்று சொன்னால் அது நம் அழைப்பின் 5ஆம் நோக்கம். பாடுகளில் பங்கு உள்ளவர்களா என்ன பண்ணுவோம், மாறுவோம்.
வெறுமனே அற்புத அடையாளம் மட்டும் போதுமா? வெறுமனே உபதேசம் பண்ணா மட்டும் போதுமா? என் பிரசங்கத்தை ஸ்தோத்திரம் 3000 பேர், 5000 பேர், 8000 பேர், திரளான ஜனங்கள் கேட்பது மாத்திரம் போதுமா? நானும் சிறைச்சாலைக்குள் தள்ளப்படணும். பாடு, பங்கு பெறு. நான் நிறைய சபைகளை ஸ்தாபித்தால் மட்டும் போதுமா? என்னையும் கட்டி வைத்து என்ன பண்ணாங்க? அடி அடின்னு அடித்தார்கள். பாடுக்கு பங்குள்ளவனாய் மாறணும். யோசேப்பை கழுத்தை அறுத்து கொண்டான் அந்த ஏரோது ராஜா. பேதுருவிற்கு அடி கலங்கிருக்கு, அடுத்து நான் தான். பரவாயில்ல, பங்கு உள்ளவனாய் மாறுகிறேன். ஸ்தேவான் ரத்த சாட்சியை மாறுறதுக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய பிரசங்கத்தை பண்ணுகிறாரு. தெரியும் நான் சாக போறேன்னு. பரவாயில்ல, சத்தியத்தை சொல்லிட்டு என்ன பண்றேன்? சாகுறேன். என்றைக்கும் நமக்கு மரணம் என்பது நிச்சயம். ஆனா அந்த மரணத்தை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் இருக்கு. அந்த பாடு, அந்த மரண பாடு நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறோம்? உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், அது எந்த அளவுக்கு உங்களால ஏற்றுக்கொள்ள முடியும் எனக்கு தெரியல. வாகனத்துல நான் போய்கிட்டு இருக்கிறேன். நான் என்னையவே சொல்றேன்னா மற்றவங்கள சொன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்காது. நான் வாகனத்துல போய்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு என் எதிர்க்க ஒரு லாரி என்னை நோக்கி வேகமா வருது. நான் அதை கவனிக்கல, அது என்னை அடிச்சிருச்சு. நான் சரீரங்களில் காயப்பட்டவனாக, என்னுடைய எலும்புகள் முறிக்கப்பட்டவனாய், நான் ஒரு 6 மாத காலங்கள் பலவீனப்பட்டவனா நான் பெட்டில் படுக்கிறேன். இது ஒரு பக்கம். என் கால்கள் எலும்புகள் முறிக்கப்பட்டு 6 மாதம் ஆகும் நான் எலும்பி நடக்கிறதுக்கு. எனக்கு பிளேட் வச்சு ராடு வச்சு என்னை கொண்டு வந்து வீட்டில் பெட்டில் படுக்க வச்சுட்டாங்க. அதே நான் ரோட்ல டிராவல் பண்ணாம ஒரு கிராமத்துல டிராவல் பண்றேன். இயேசுவை குறித்து நான் பிரசங்கிக்கும்படி போய்கிட்டு இருக்கிறேன், பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் சில நபர்கள் என்னை தேடி வராங்க. நீ இந்த ஊர்ல வந்து இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ண உனக்கு என்னல அதிகாரம் இருக்குன்னு செவிட்டு மினிக்கு என்னை வசவு பாடி என் கால் எலும்புகளை முறித்து என்னை 6 மாதம் பெட்ல படுக்க வைக்கிறாங்க. இதுல எது மகிமை? இதுல எது மகிமை? ரோட்ல போய் லாரியில் அடிபட்டு 6 மாசம் பெட்ல கடந்தது பெருசா, அதே ரோட்ல இயேசு கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணி அடிபட்டு 6 மாசம் பெட்ல கடந்தது பெருசா? அப்ப எது மகிமை? எது மேன்மை? எது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது? கிறிஸ்துவுக்காக நான் சுவிசேஷத்தை சொன்னேன், அவர்கள் என்னை அடித்தார்கள். எப்படியும் நான் சாக போறவன் தான், சொல்லிட்டு செத்த என்ன தப்பு? எங்கேயோ எப்பயோ நடக்க வேண்டிய ஆக்சிடென்ட், ஐயோ அம்மம்மான்னு வேதனைப்படுறது. நான் இயேசுவை குறித்து சுவிசேஷம் சொன்னேன், அதனால் நான் அடிக்கப்பட்டேன், நான் வேதனைக்கு உட்பட்டவனாய் மாறினேன் என்று நான் மாறுதட்டி என் பெட்ல படுத்துறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதைத்தான் ஸ்தேவான் செஞ்சாரு. எப்படியும் சாக போறது உறுதி, கல்லடிப்பட்டு செத்தா என்ன, கழுத்து அறுபட்டு செத்தா என்ன, தூக்குல தொங்க விட்டு செத்தா என்ன, சத்தியத்தை சொல்லிட்டே நான் சாகுறேன். சத்தியத்தை சொல்லிட்டேன்னா பாடுகளை என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். 2 வீலர்ல போய் ஆக்சிடென்ட் ஆகிற அந்த பாடு வேதனை ஏற்றுக்கொள்ள முடிஞ்ச நமக்கு, சுவிசேஷத்தை சொல்றதுனால வரக்கூடிய பாடுகளை ஏற்றுக்கொள்ள என் மனசு வர மாட்டேங்குது. ரெண்டுமே அடிதானே, ரெண்டுமே எலும்புக்கு தானே வருது, 2 இடத்துல எலும்புகள் தானே முறிக்கப்படுது. 2 விஷயத்துலையுமே நம்ம 6 மாசம் பெட் ரெஸ்ட்லனே ஆக போறோம். ஆக்சிடென்ட்டை ஏற்றுக்கொள்ள முடிஞ்ச நம்மளால ஏன் சுவிசேஷ நிமித்தமாய் வரக்கூடிய பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியல? சத்தியத்தின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகளை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? ஏற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நிறைய நேரத்துல சுவிசேஷ நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகளை நம்முடைய இருதயம் ஏற்றுக்கொள்வது இல்லை. அது நம்முடைய இருதயம் வெறுக்குது. உபவாசிக்க நம்முடைய இருதயம் என்ன பண்ணுது? வெறுக்குது. உபவாசிக்க நம்முடைய இருதயம், ஆனா அதுவே வீட்டுல அரிசி பருப்பு இல்லாம 3 நாள் பசியும் பட்டினியுமா கிடக்க நம்முடைய இருதயம் என்ன பண்ணுது? அக்செப்ட் பண்ணிக்குது. புரியும்னு நினைக்கிறேன். வீட்டில் சமைக்க பொருள் இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை, ஆனால் இப்போ வயிறு பசியோட 3 நாள் இருக்கிற வயிறு உபவாசத்துக்கே உட்கார முடியல. அப்போ நான் பசியோடு இருப்பேன், உபவாசத்தோடு என்ன பண்ண மாட்டேன். இதுதான் பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு நம் இருதயம் சில சமயத்தில் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் ஓட தெரிஞ்ச நமக்கு, புசியாமல் குடியாமல் தேவ சமூகத்தில் உட்கார்றதுக்கு
அது பாடு, ஏற்றுக்கொள்ள முடியலை. அதான் சொல்றாரு, நீ பாடுகளுக்கு பங்காளியா என்ன பண்ணணும், இருக்கணும். பாடுகளுக்கு பங்குள்ளவர்களாய் மாறணும். கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் பாடுகளை பின்பற்றுவது பிரதானமாய் இருக்கிறது. அற்புத அடையாளங்கள் செய்வது ஒரு புறமாய் இருந்தாலும் பாடுகளே பிரதானம். அப்ப அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாம், அழைத்த தெய்வத்துக்கு உண்மையா இருக்க வேண்டிய நாம், பாடுகளையும் என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். முதலாவது அழைப்பு உண்மை சுவிசேஷம் சொல்லுவதில்ல. இரண்டாவது உண்மை பரிந்து பேசுறதுல. மூன்றாவது உண்மை நன்மை செய்கிறதுல, நற்கிரியைகள் செய்வதில். நான்காவது உண்மை பலப்படுத்துவது. நான் பலப்படணும், மற்றவர்களையும் பலப்படுத்தணும். ஐந்தாவது பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும். பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும். அப்ப அழைத்தவர் உண்மையுள்ளவர், இதையும் செய்தார். இத்தனையும் இயேசு கிறிஸ்து செய்தார். அப்ப நானும் என்ன செய்யணும், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறப்ப நானும் உண்மை உள்ளவனாய் இருப்பேன். என்னை அழைத்தவர் இந்த உலகத்திற்கு எதற்காக அனுப்பப்பட்டார், அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தார். சொன்னாரு, எல்லாமே முடிந்தது. நான் மரிக்கும் போது இந்த வார்த்தையை சொன்ன, இந்த உலகத்துக்கு நான் அனுப்பப்பட்ட நோக்கம் முடிந்தது சொல்வதற்கு நாம் ஸ்தோத்திரம் ஆயத்தமாகுவோம். கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் உண்மையை இழந்திருப்போம் என்றார், நாம் உண்மையை இழந்திருப்போம் என்றால் கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் உண்மைக்கு நேராக என்னைய மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். உண்மைக்கு நேராக என்னைய மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். என்னைய கனப்படுத்துவீராகன்னு சொல்லி கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? தெய்வ சமூகத்தில் ஆவியானவரே, உண்மைக்கு நேராக என்னை நடத்துங்கப்பா. உண்மைக்கு நேராக என்னை நடத்துங்கப்பா. உண்மைக்கு நேராக என்னை நடத்துங்கப்பா. உண்மைக்கு நேராக என்னை நடத்துங்கப்பா. உண்மைக்கு நேராக